வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள். ஸோ குரு வக்ரமாக போகிறாரு அக்டோபர் 9, 2024 பிப்ரவரி 4, 2025 வரைக்கும். தோராயமாக ஒரு 4 மாதம் இந்த குரு வக்ரகதியில் போக போகிறாரு. வக்ரம் அப்படின்னா என்னென்னா ரெட்ராகேஷன். ஸோ ஒரு குறிப்பிட்ட கிரகம் சூரியன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்கு விலகும் போது வக்ரம் அடையும். இந்த குரு சூரியனுக்கு 120லேருந்து 230 டிகிரிக்குள்ளே வரும் பட்சத்தில் இவர் வக்ரம் அடைகிறாரு. இந்த வக்ர காலம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரமாகும் போது ஒரு மாறுபாடான பலனை கொடுக்கும். அந்த கிரகம் தன்னுடைய நிலையிலிருந்து மாறி முரண்பாடாக செயல்படும். அப்படி முரண்பாடாக செயல்படக்கூடிய கிரகம் அதை நம்ம நெகட்டிவ் தப்பான பலன்கள் தான் நடக்க போகுதுன்னு எடுத்துக்கக்கூடாது. வேறுபாடான பலன்கள் நடக்க போகுது. அது என்ன அப்படி வேறுபாடான பலன்? இந்த 18 மாத பயிற்சியில் 4 மாதம் வக்ரமாக இருக்கிறாரு. என்ன மாதிரியான பலன்களை இவர் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறாருங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட எண்டில் நான் இந்த குரு பயிற்சி, இந்த வக்ர பயிற்சியை ரொம்ப பாசிட்டிவாக மாற்றுறதுக்கான ஒரு பரிகாரமும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எண்டு வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி, இந்த குருவக்ர பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மிதுனம் புதனுடைய ராசி. ரொம்ப அறிவான கிரகம் யாருன்னா புதன். அறிவன் அப்படிங்கிறது புதனுடைய இன்னொரு பெயர். அப்போது மிதுன ராசியில் பிறந்தவங்க ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. பொதுவாகவே அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் நிறையா இருக்கும். 1-2 தான் அதில் மிஸ் ஆகும். அது ஜாதகத்தை பொறுத்து. மேக்ஸிமம் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் ஷார்ப்பாகவே இருப்பாங்க. ஏமாந்தால் கூட அவங்களுக்கு தெரிஞ்சே தான் ஏமாறுவாங்க, தெரியாமல் ஏமாற மாட்டாங்க. ஏன்னா ஏமாற்ற முடியாது, அவ்வளோ ஈஸியாக ஏமாற்ற முடியாது. ஏன்னா கொஞ்சம் புத்திங்கிறது கொஞ்சம் கூர்மை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது 12ஆம் இடத்துல இந்த மிதுன ராசிக்கு நடந்திருக்கு. புதனுக்குமே கொஞ்சம் ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான பிளானட் தான் குரு. ரொம்ப ஜெல்டு கிடையாது, ரொம்ப டிஸ்டண்ட்டும் கிடையாது, எனிமியும் கிடையாது. சரி, இந்த 12ல் இருக்கக்கூடிய வக்ர குரு இந்த மிதுன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாரு? பொதுவாக 12 அப்படின்னாலே சொஃபஸ்டிகேஷன், நல்ல லக்ஸூரியஸாக சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கிறது தான் 12ஆம் இடம். சொகுசாக இருக்கிறது, நல்லா சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, நினச்சதை நடத்துறது, இதுதான் 12ஆம் இடம். அங்கே ஒரு சுபகிரகம் இருக்கும்போது ரொம்பலாம் உடல் உழைப்பு போட மாட்டாங்க, ரொம்ப ஈஸியாக சம்பாதிப்பாங்க. லக்கு நல்லா இருக்கும். எங்கே போனாலும் அவங்களுக்கு என்ன தேவையோ அது கிடச்சிரும். பொதுவாகவே கொஞ்சம் அதிர்ஷ்டகரமான பர்சன்ஸ் தான் 12ல் குரு சுக்கிரன்லாம் இருக்கிறவங்க. அப்போ இந்த மிதுனத்துக்கு ஆல்ரெடி 12ல் குரு தான் இருந்திருக்காரு. இப்போ வக்ரம் ஆகுறாரு இல்லையா? அப்போ இந்த வக்ர குரு என்ன பண்ண போகிறாருன்னா சில டிஸ்கம்ஃபர்ட்ஸை கொடுக்க போகிறாரு இருக்கிற இடத்துல, இல்லை நடக்கக்கூடிய விஷயங்களில். பட் ஆனாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது. ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக போகுது. நிறைய கோயில் குளத்துக்கு போக போகிறீங்க. ஞானிகள் சித்தர்களை நீங்கள் தரிசிக்க போகிறீங்க கண்டிப்பாக. அதே மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 8ஆம் இடத்தையுமே இந்த குரு 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 12ஆம் இடம்ங்கிறது நல்ல சாப்பாடு, தூக்கம். ஸோ குரு 12ல் இருக்கும்போது நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்கியிருப்பீங்க. இப்போ கொஞ்சம் சில பேருக்கு பசியே இருக்காது. அதேமாதிரி சில பேருக்கு ஃபுட் பாய்சனிங் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சாப்பிடக்கூடிய சாப்பாடை கொஞ்சம் கவனமாக இன்டேக் பண்ணிக்கிறது நல்லது. தூங்குவீங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தூங்குவீங்க. பட் சில சமயம் தூக்கம் அப்படிங்கிறதுமே டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த குருவுடைய பார்வை எந்தெந்த இடத்துல விழுதுன்னு பார்க்கும்போது முதல்ல 4ஆம் இடத்துல குருவுடைய 5ஆம் பார்வை விழுது. அப்போ நிறைய பேருக்கு வெஹிக்கிள் லக் அப்படிங்கிறது இருக்குது, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. முறையே 6ஆம் இடத்துக்கும் குருவுடைய 7ஆம் பார்வையான சமசப்தம பார்வை விழுறதுனால 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம். அப்போ ஒரு கடன் வாங்கி ஒரு வெஹிக்கிளோ ஒரு கோல்டோ வாங்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த வக்ர குரு பார்வை கொடுக்க போகுது. அது என்ன வெஹிக்கிள், கோல்டு? ஏன் நாங்கள் ஒரு வீடு இடம்லாம் நாங்கள் வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இந்த 4 மாதம் ஃபேவரபிள் கிடையாது. உங்கள் கையில் பணம் இருந்தாலும் வாங்காதீங்க தயவு செஞ்சு. என்ன காரணம் அப்படின்னா குரு கொஞ்சம் பங்கப்பட்டு தான் பார்க்குறாரு. பங்கம் அப்படின்னா ஒரு ராகுவோடையோ சனியோடையோ கெட்ட கிரகங்களோடையெல்லாம் இணையலை. இருந்தாலும் வக்ர கிரகத்தோட பார்வைக்கு கொஞ்சம் பலம் கம்மி. அது ரொம்ப பலம் கம்மின்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. 100% பெனிஃபிட் பண்ண வேண்டிய இடத்துல குருவால் 80% பெனிஃபிட் பண்ண முடியும். அப்போ ஸ்திர சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையில் இந்த வக்ர குரு பார்வையில். அப்போ ஒரு வெஹிக்கிளில் நான் மாற்ற போகிறேன், ஒரு புது வெஹிக்கிள் வாங்க போகிறேன், லோன் போட்டு வாங்குங்க. கோல்டு வாங்கணுமா வாங்குங்க, கோல்டு லோன் எடுத்துக்கலாம். இல்லை உங்கள் கோல்டை ப்ளெட்ஜ் பண்ணி நீங்கள் லோன் வாங்கி கூட வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கணுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கான ஒரு பிராப்தத்தை இந்த குரு கொடுக்குறாரு. பட் கண்டிப்பாக குரு ஒரு சுப கடன் உங்களை வாங்க வைப்பார். அதே மாதிரி 6ஆம் இடத்துக்கு விழக்கூடிய குரு பார்வை
நல்ல வேலைவாய்ப்பு கொடுக்கும். ரொம்ப நாளாக நான் வேலை தேடிட்டு இருந்தேங்க, எனக்கு வேலையே கிடைக்கல. பட் எதிர்பாராமல் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணேன். அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணதுக்கப்புறமும் இந்த வேலை எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை இல்லை. பட் நான் செலக்ட் ஆகிட்டேன். இது நடக்கும். நிறைய கிளைண்ட்ஸ் எனக்கே சொல்லியிருக்காங்க, மேம் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, பட் எனக்கு ஆஃபர் லெட்டர் வந்துருச்சு. சில இன்டர்வியூஸ் நம்ம நல்லா அட்டென்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம், பட் கிடைக்காது. ஆனால் இந்த குரு வந்து என்ன லக்கு கொடுப்பாருன்னா, கொஞ்சம் நீங்கள் எஃபோர்ட் போட்டாலே உங்களுக்கு விஷயம் தெரியுங்கிறத உங்களுடைய அந்த ரெக்ரூட்டர்கிட்ட நீங்கள் தெரியப்படுத்திட்டீங்கனாலே உங்களுக்கு வேலை கிடச்சிரும். அதனால் கொஞ்சம் எதாவது ஒரு இன்டர்வியூ நீங்கள் அட்டென்ட் பண்ணுறீங்கனாலும் மேக்ஸிமம் உங்கள் பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அவுட்கம் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி ரொம்ப நாளாக நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோன்னா இந்த சமயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய எக்ஸாமினேஷன்ஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிளிக் ஆகும். அல்லது இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு ரிசல்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செலெக்ஷன் 100% நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த குருவுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை 8ஆம் இடத்துல விழுது. அப்போது 12, 8 இந்த ரெண்டையுமே குரு ஆக்டிவேட் பண்ணுறாரு. பொதுவாக அப்ராட் நிறைய பேர் போகிறதுக்கான யோகம் மிதுன ராசியில் இந்த வருஷம் இருக்குது. இந்த வருஷம் அடுத்த வருஷம் மிதுன ராசிக்காரங்க நிறைய பேர் அப்ராட் போக முடியும். ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன் கொஞ்சம் வேறுபடும். அப்போது அதே மாதிரி ஷேர் மார்க்கெட், ஸ்பெக்குலேஷன்ஸ் இதிலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்கனாலும் நல்ல லாபம் கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் வரைக்கும் ஓகே. பட் அன்றாடம் ட்ரேடிங் பண்ணுறவங்க அடுத்த 4 மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெரிய பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருங்க. அடுத்தவங்களை நம்பி பணத்தை கொடுக்காதீங்க. கண்டிப்பாக யார்ட்டையோ என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து அவனை நான் ட்ரேட் பண்ண சொன்னேன், இல்லை ஒரு கம்பெனிலேருந்து கால் பண்ணி ட்ரேடிங்னு சொன்னாங்க, நான் போட்டேன், ஏமாந்துட்டேன். ஏன்னா அடுத்த 4 மாதத்துக்கு டைம் சரி கிடையாது. மித்த மியூச்சுவல்ஸு, ஷேர்ஸ் இதெல்லாம் கூட உங்களுக்கு லாபம் இருக்கும். பட் ஆன்லைன் ட்ரேடிங் அப்படிங்கிறத தயவு செஞ்சு அடுத்த 4 மாதத்துக்கு பண்ணாதீங்க. நீங்கள் ஒருவேளை ட்ரேடிங் கோர்ஸ்லாம் படித்து ஒரு எக்ஸ்பர்ட்டாகவே இருந்தீங்கனாலும் மினிமம் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமமான ட்ரேடிங் வந்து வேண்டாம். அதே மாதிரி எதுலேயுமே ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க. டிரைவிங், ரேஷ் டிரைவிங் வேண்டாம் தயவு செஞ்சு. கொஞ்சம் மெதுவாகவே வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது, நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறது, ஸ்டண்ட் பண்ணுறேங்கிறத காட்டுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் வேணாம். ஏன்னா 12 ஆல்ரெடி இந்த குரு வக்ரமாகும் பட்சத்தில் செவ்வாயும் கூட இருக்கிறதுனால கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ்லாம் ஸ்பீடாக போகணுன்னு ஒரு ஆசை வரும். ஒரு நல்ல ஒரு பெப்பியான சாங்ஸ் கேட்டே நம்ம வண்டி ஓட்டுவோம் அந்த வைப்லே. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சின்ன சின்னதாக இந்த செவ்வாய் வந்து தூண்டி விடுவார். குரு விட்டாலும் செவ்வாய் ரொம்ப நாள் அங்கே இருக்க போகிறதில்ல, மைக்ரேட் ஆயிடுவார் ராசிக்கு. இன்ஃபேக்ட் ராசிக்கே செவ்வாய் வரும் பட்சத்துலேயும் தேவையில்லாத சில விஷயங்களை இந்த செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணுவார். அதனால் இந்த குருவும் கூட கலந்துருக்கிறதுனால இந்த விஷயம் வந்து மிஸ்மேட்ச் ஆகிடக்கூடாது. அதனால் வெஹிக்கிள்ஸில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. எந்த சாகசங்களும் வாகனங்களில் நீங்கள் பண்ண வேண்டாம். மித்தபடி ஓவராலாக மிதுனத்துக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக தான் இருக்குது. சில நெகட்டிவ்ஸை நான் சொல்லியிருக்கேன், அதை மட்டும் நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா போதும். சரி, என்ன பரிகாரம் பண்ணால் இந்த குரு வக்ர பயிற்சியை நான் இன்னமும் பாசிட்டிவாக மாற்றலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சாதுக்கள்னு இருப்பாங்க. அதாவது கோயில் வாசலில் திருவோடேந்தி பெச்சு எடுக்கிறவங்க இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட மதத்தை சொல்லலை, எந்த மதத்துலையுமே ஒரு சாதுக்கள், ஞானிகள் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்கு தயிர் சாதம் நீங்கள் வாங்கி டொனேட் பண்ணாலோ இல்லை உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலோ நல்லது. உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ இல்லை 10 பேருக்கோ யாருக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி தானம் செய்யும் பட்சத்தில் வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமையை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 வாரம் தொடர்ந்து தானம் பண்ணும் பட்சத்தில் இந்த குரு வக்ர பயிற்சி அப்படிங்கிறது அடுத்த 4 மாதத்துக்கு உங்களுக்கு இன்னமுமே பாசிட்டிவாக நடக்கும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேக பலன் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதாவது வாழ்வியல் பரிகாரங்கள், அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். நீங்கள் டே டு டே லைஃப்பில் கோவில் போகிற மாதிரி, ஆஃபீஸ் போகிற மாதிரி ஈஸியாக பண்ணுற ரெமெடிஸ் தான். அதே மாதிரி நீங்களும் அந்த பரிகாரங்கள்லாம் பண்ணி உங்கள் லைஃப்பில் நல்ல அப்லிஃப்ட்மெண்ட் அடையணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் மிதுனம். நன்றி, வணக்கம்.